வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் பிரதீப். இது சென்னைக்காரன் யூடியூப் சேனல். ஸோ ஆக்சுவலாக மகாராஜா படத்தை பற்றி தான் பேசி இந்த வாரத்துக்குள்ளே வந்து ஒரு காணொலி வெளியிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரகுதாத்தா படம் வந்து பார்த்ததுனால சரி ஓகே அதை பற்றியே பேசிடுவோம். ப்ளஸ் டாப்பிக்கலாக இருக்கும், நிறைய பேர் வந்து ரிவ்யூ தேடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 5-10 வியூஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும். அதனால வந்து சரி அதை பற்றியே பேசுவோம். ப்ளஸ் எனக்கு வந்து ஒரு கான்ஃப்ளிக்டடான ஒரு தாட்ஸில் வந்து நான் இருக்கேன் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம். அதனால் என்னுடைய மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து கொட்டிடலாம் அப்படின்றதுனாலையும் இந்த ஒரு காணொலி. சரி வாங்க ஷோக்குள்ளே போவோம். ஷார்ட்டாக படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு மட்டும் தெரிகிறவங்களுக்காக இந்த போர்ஷன். படம் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகணும், போய் வந்து டைம் பாஸ் ஆகணும், அதே சமயத்தில் வந்துட்டு ஏதாவது மெசேஜ் மாதிரி ஏதாவது இருந்தால் வந்து பார்க்கலாம். ரொம்ப வந்து மூஞ்சியில் அடித்த மாதிரி வந்து மெசேஜ் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த படம் கட்டாயமாக நீங்கள் போய் தியேட்டரில் பார்க்கலாம். அண்ட் பின் குறிப்பு, உங்களுக்கு வந்து ஃபெமினிசம்னா என்னென்னு தெரியாது, ஃபெமினிஸ்ட்டை வந்து நீங்கள் வெறுக்கிறீங்க, இல்லை ஃபெமினிசம் அப்படின்ற கான்செப்டே நீங்கள் வெறுக்கிறீங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு இசமில் வந்து நீங்கள் இருக்கீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் சோசியலிசமாவோ இல்லை பெரியாரிசமாவோ இல்லை அம்பேத்கரிசமாவோ ஏதோ ஒரு இசமில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, அண்ட் உங்களுக்கு அந்த இசமில் இருக்கீங்க ஆனால் வெளியே வந்து அந்த இசமில் இருக்கீங்க, உள்ளே வந்து நீங்கள் வேறு ஆளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக போய் பார்க்காதீங்க. உங்களுக்கு இந்த படம் வந்து பிடிக்காது, உங்களுக்கு வந்து மனசில் வந்து குத்தும். அதனால் இந்த படத்தை வந்து போய் பார்க்காதீங்க. மற்றபடி ஒரு ஜென்ரலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து போய் பார்க்கலாம். படம் வந்து கொஞ்சம் ஸ்லோ பேசிங்கில் இருக்குது. பர்சனலாக வந்து கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த செட்டப் பண்ணுறதுக்கு, அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்து மொத்தம் ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிறாங்க. தட் இஸ் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம். அது வந்து சீக்கிரமாக அந்த செட்டப்புக்குள்ளே போயிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி ஒரு சில காமெடி கேக்ஸ் மட்டும்தான் வந்து லேண்ட் ஆகுது, நிறைய இது வந்து லேண்ட் ஆகலை. ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு குறை. மற்றபடி ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லுப்பா அப்படின்றவங்களுக்காக இந்த போர்ஷன். ரகுதாத்தா வந்து பார்த்திங்கன்னா கயல்விழி பாண்டியன் அப்படின்ற ஒரு பொண்ணுடைய கதை. அவங்க வந்து ஒரு கிராமத்தில் வாழ்கிற ஒரு ஃபெரோஷியஸான பெரியாரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃபெமினிஸ்ட். ஸோ பெரியாருடைய மொழிகளை வந்துட்டு அப்படியே வந்து எடுத்துக்கிற ஒரு நபர். குறிப்பாக வந்துட்டு இந்த ரகுதாத்தான்ற டைட்டில் வந்து உங்களுக்கு நிறைய தமிழ் சினிமா பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஃபரன்ஸ். ஸோ ட்ரெய்லரை பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இல்லை. ஸோ அது வந்து ஒரு போர்ஷன் தான், இந்த படத்துடைய ஒரு போர்ஷன் மட்டும்தான். ஸோ மேஜராக வந்து இந்த படம் எதை பற்றி அப்படின்னா, ஒரு ஆண் வந்து எப்படி தன்னை வந்து ஒரு சாயம் வந்து பூசிக்கிட்டு வெளியேயும் உள்ளே வந்துட்டு வேற ஒரு மாதிரி இருக்கான் இல்லையா. ஸோ அந்த ஒரு பேட்ரியார்க்கிக்கல் ஆணை பற்றின, அந்த ஆணை வந்து எதிர்த்து, இல்லை அந்த ஆண் சமூகத்தை வந்து எதிர்த்து எப்படி ஒரு பொண்ணு வந்து இது பண்ணுறான் அப்படின்ற மாதிரியான ஒரு கதை. நான் வந்து பெருசாக எதுவும் சொல்ல விரும்பலை, பட் கான்டெக்ஸ்டுவலாக வந்து பேசுகிறப்ப அப்பப்போ வந்து கொஞ்சம் வந்து சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எழுத்தாளர் அண்ட் இயக்குனர் வந்து சுமன்குமார் வந்து கையாண்டிருக்காரு. ஒன்றும் வந்துட்டு இந்த ஹிந்தி திணிப்பு, அதுக்கப்புறம் வந்து பேட்ரியார்க்கி, அதுக்கப்புறம் என்னதான் ஆண், சே ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து MS பாஸ்கர் வந்து கீர்த்தி சுரேஷுடைய தாத்தாவை வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து என்னதான் ஒரு பொண்ணுக்கு வந்து அவருடைய பேத்திக்கு வந்துட்டு நிறைய முற்போக்கான விஷயங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாலும், ஒரு சில விஷயங்களில் வந்துட்டு அவரும் வந்து தன்னுடைய பேட்ரியார்க்கியை வந்து இல்லை குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயத்து மூலமாக வந்து திணிக்கிறாரு. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பெரியாரிஸ்டாகவே இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு வந்து இப்போவே வந்து நீங்கள் பெரியாரிசத்தை வந்து புகுத்துறீங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு இன்டாக்ட்ரினேஷன் தான். இப்போ வந்து எப்படி கடவுள் நம்பிக்கை வந்து ஒரு இன்டாக்ட்ரினேஷன் நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி
இப்போ ஆத்திகம் வந்து ஒரு இன்டாக்ட்ரினேஷன் அப்படின்னா, நாத்திகம் வந்து இப்போவே வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுவுமே ஒரு இன்டாக்ட்ரினேஷன் தான். ஸோ ஒரு குழந்தை ஆணாகவோ பெண்ணாகவோ வந்துட்டு அவங்களே வந்து அதை வந்து நோக்கி போகணும். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தான் வந்துட்டு அவங்க அன்லேர்ன் பண்ணி ரீலேர்ன் பண்ணணும். அது வந்து ஒரு ப்ராசஸ். இப்போவே வந்து நம்ம இன்டாக்ட்ரினேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுவே வந்து அவங்க மனசில் பதிஞ்சிரும். ஒரு குறிப்பிட்ட விஷயத்த வந்து அவங்களால ஏற்றுக்க முடியாது, சகிச்சுக்கிட்டு போக முடியாது, கேள்வி கேட்பாங்க. இப்போ வந்து நம்ம எப்படி ஒரு சில மக்களை வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறது, அவங்க வந்து எப்படி அவங்களுடைய வழியில் வந்து இருக்காங்க, அதை எதிர்த்து பேசினா வந்துட்டு ஒரு மாதிரி அட்டாக் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகிறாங்க இல்லையா. ஸோ பெரியாரிசம் ஆகட்டும், அம்பேத்கரிசம் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் இம்பேக்டும் வந்துட்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறாங்க. அண்ட் அதே மாதிரி உமன் பவர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பேசுகிறாங்க. அது வந்து இதில் எல்லாத்தையுமே வந்து என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அப்படின்னா, மூஞ்சில் அடித்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு மெசேஜ் இருக்குது. 1-2 இடத்துல மட்டும் டுவர்ட்ஸ் அ கிளைமேக்ஸ் வந்து அது இருக்குது. அது வந்து ஸோ இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் எதுவுமே வந்துட்டு ஆன் த ஃபேஸ் வந்து சொல்லலை, டுவர்ட்ஸ் அ கிளைமேக்ஸ் மட்டும் அந்த ஒரு பாயிண்ட் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து செல்ஃப் ரியலைஸ் ஆகிட்டு வேணாம் நம்ம வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ண வேணாம் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க வந்துடுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு பியூட்டிஃபுல்லான ஒரு நல்ல விஷயம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து ஆர்ட் டைரக்ஷனுக்கு வந்துட்டு ஒரு பெரிய சல்யூட் வைக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் பிஎட் வந்து அந்த சினிமா போஸ்டர்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து இப்போ புது படம் வந்துச்சு அப்படின்னா அந்த காலத்தில் வந்து அவங்க எப்படி வந்து ஒரு வண்டியில் வச்சு தள்ளிகிட்டே போவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும், பஸ் ஆகட்டும், இல்லை 2 வீலர்ஸ் ஆகட்டும், இல்லை அந்த போர்ட்ஸ், நேம் போர்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்துட்டு சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்களுமே வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து யோசித்து இப்படிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய சல்யூட். அண்ட் இன்னொரு பிக் சல்யூட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷான் ரோல்டனுக்கு வந்து, ஏன்னா கொஞ்சம் அந்த 70s டச், இப்போ 70s வந்த படங்கள் வந்து எப்படி இருக்கும் இல்லை, அண்ட் வந்து இளையராஜாவுடைய டச் வந்து நிறையா வந்து ஷான் ரோல்டன் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அது ஒரு பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. ஸோ அந்த மூட்லேயே வந்து நம்ம மெயின்டைன் ஆகிட்டே இருக்கோம். இந்த படம் முழுக்க 70s இருக்கிற ஒரு ஃபீல்குள்ளேயே வந்து நம்ம இருக்கோம். அதுக்கு மியூசிக் வந்து ஒரு பெரிய பார்ட் ப்ளே பண்ணியிருக்கு. ஷான் ரோல்டனுக்கு வந்து அதனால ஒரு பெரிய சல்யூட். ஸோ தமிழ் சினிமாவுக்கு வந்து 2 வேண்டுகோள் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி ஷான் ரோல்டனுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய திரைப்படங்கள் வந்து நிறையா கொடுங்க. ஏன்னா ஹீ இஸ் அ வெரி குட் டேலண்ட். அண்ட் 2வது பெரிய ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவதர்ஷினி. எனக்கு அவங்களுடைய கேரக்டர் வந்து இந்த நம்ம ரமணி vs ரமணியில் வந்து நம்ம ஒரு தேவதர்ஷினியை பார்ப்போம் இல்லையா, ஆன் ஸ்பாட் வந்துட்டு நிறைய டைலாக் பேசுவாங்க, கவுண்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த தேவதர்ஷினியை வந்து இந்த படத்தில் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. எனக்கு வந்து நிறையா ரமணி vs ரமணி தான் வந்து ரிமைண்ட் ஆச்சு தேவதர்ஷினி இந்த கேரக்டரில் பார்க்குறப்போ. ஸோ என்ன தான் வந்து காமிக்கல் ரோல்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சாலும் இந்த படத்தில் வந்து கிடச்சிருக்க காமிக்கல் ரோல் வந்து பக்காவாக அவங்களுக்கு செட்டாக இருக்குது. ஸோ அதனால் ஐ வுட் ரியலி லவ் டு see மோர் ஆஃப் திஸ் காமிக்கல் சைட் ஆஃப் தேவதர்ஷினி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி பேசிங் வந்துட்டு ஒரு பெரிய 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 நெகட்டிவ் இந்த படத்துக்கு. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு செட்டப் வந்து பண்ணுறாங்க. அந்த செட்டப் எடுத்துக்கிறதுக்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க வந்து முடிஞ்சிடுது. ஸோ கிட்டத்தட்ட 1 hour இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப் வந்து 1.5 மணி நேரம். ஸோ இந்த 1 மணி நேரம் முழுக்க வந்து அந்த செட்டப் பண்ணுறதுக்கே வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் லைட்டாக ஜவ்வாக இழுத்த மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் 2வது வந்துட்டு டுவர்ட்ஸ் த எண்ட் கிளைமேக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஜவ்வு மாதிரி இழுத்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ ஆஸ் ஆடியன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து டென்ஷன் வந்து ஃபீல் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த டென்ஷன் வந்து லைட்டாக மிஸ் ஆகுது. ஏன்னா ஒன்று வந்து அந்த ப்ரெடிக்டபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து ஓகே, இதெல்லாம் வந்து தெரியுது, இதெல்லாம் வந்து காட்டுறாங்க, ஸோ இது வந்து கண்டிப்பாக நடந்துடும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லைன் ஆஃப் பெரிய மொனோலாக் சீன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஓரளவுக்கு வந்து நிறைய படங்கள் வந்து பார்த்து வந்து மைண்ட் வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால அந்த ப்ரெடிக்டபிலிட்டியும் வந்துட்டு ஒரு பெரிய ட்ராபேக் மாதிரி தான் வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஸோ மற்றபடி இது 2 தான் வந்து எனக்கு பெரிய ட்ராபேக் மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். பட் அதர்வைஸ் ரகுதாதா வந்துட்டு செல்ஃப் ரியலைஸ் பண்ணி எங்கெல்லாம் வந்துட்டு எதெல்லாம் பேசணும், எதெல்லாம் பேசக்கூடாது, எந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் டோசேஜ் வந்து சோஷியல் கமெண்ட்ரி டோசேஜ் வந்து எங்கே ஜாஸ்தியாக வைக்கணும், எங்கே கம்மியாக வைக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க.
அண்ட் எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, என்னதான் இந்த படத்துடைய டைட்டில் வந்து ரகு தாத்தா ஹிந்தி திணிப்பை பற்றி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து போனாலும் அது இல்லைன்னாலும் அந்த விஷயத்த வந்து ஒரு இடத்துல வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்படின்னா, அகைன் இது வந்து நான் ரிவீல் பண்ணால் வந்து கொஞ்சம் வந்து ஸ்பாய்லர் ஆகிடுமே அப்படின்றதுனால நான் யோசிக்கிறேன். சரி வேணாம், நீங்கள் வந்து படம் பாருங்கள், மேபி உங்களுக்கே வந்து அந்த இடம் வந்து என்னென்னு புரியும். ஸோ என்னென்னா, ஹிந்தி திணிப்பு பற்றியும் ஹிந்தி படிக்கிறது பற்றியும் வந்து ஒரு 2 விஷயம் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து எனக்கு வந்து ஹிந்தி திணிப்பை நான் எதிர்க்கிறேன், ஆனால் நான் வந்து ஹிந்தி கற்றுக்கிறேன். ஸோ இது வந்து தப்பா சரியா அப்படின்ற மாதிரியான ஒரு கான்வர்சேஷனில் போகும். எல்லாருமே வந்துட்டு நீ வந்து ஹிந்தி திணிப்பை வந்து எதிர்க்கிறல, நீ எதுக்கு ஹிந்தி படிக்கிற அப்படின்ற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் வரும். ஸோ திணிப்புக்கும், அதாவது அவங்க வந்து நீ படின்னு திணிக்கிறாங்க, அது வந்து எனக்கு வேணாம். எனக்கு வந்து ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை வந்து நான் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக, அந்த தேவையை நான் பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக நானாக வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணுறேன். ஸோ நானாக வந்து எனக்கு பிடிச்சி நான் பண்ணுறதுக்கும், நீ வந்து படின்னு என் தொண்டையில் இறக்குறதுக்கும் வந்துட்டு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை வந்துட்டு அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அது பெரிய எக்ஸ்ப்ளோரேட்டிவாக வந்து அதை வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு இல்லை, போகிற போக்கில் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து பேசியிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு விஷயந்தான். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, ஃபெமினிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லிக்கொள்கிற ஆண்கள் வந்து எப்படி ஒரு இன்டாக்ட்ரினேஷனுக்குள்ளேயே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் வில் மேக் சம் ஆஃப் தெம் அன்கம்ஃபர்டபுள். இட் மேட் மீ அன்கம்ஃபர்டபுள். ஏன்னா நான் வந்து என்ன ஒரு ஃபெமினிஸ்டாக வந்து அடையாளப்படுத்திக்கிறேன், ஆனால் எனக்குள்ளேயுமே வந்துட்டு அந்த ஒரு ஆணாதிக்க மனப்பான்மை வந்துட்டு நிறைய இடத்துல எட்டி பார்க்குது. ஸோ இந்த படம் வந்து என்கிட்ட வந்து கேள்வி கேட்குது. ஸோ நீ என்ன தான் ஃபெமினிஸ்ட்டு நீ சொல்லிக்கிட்டாலும் நீ இதெல்லாம் வந்து பண்ணுற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, செருப்பை சாணியில் முக்கி அடித்த மாதிரி வந்து ஒரு சில இடங்கள்லாம் வந்து எனக்கு இருந்தது. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ஈகோயிஸ்டிக்கலாக நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து அன்லேர்ன் பண்ணி திருப்பி ரீலேர்ன் பண்ணுறதுக்குமான ஒரு விஷயமாக வந்து நான் இதை பார்க்குறேன். ஸோ அந்த விஷயத்தில் டைரக்டர் வந்துட்டு நிறைய ரீசர்ச் பண்ணியிருக்காரு. ஐ எம் ப்ரிட்டி ஷுர் நிறைய பெண்கள் கிட்ட வந்துட்டு இந்த ஸ்கிரிப்டை கொடுத்து இல்லை டைலாக்ஸை கொடுத்து வந்து ஒர்க் பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய டோட்டலாக வந்து இந்த படம் பார்க்கலாமா அப்படின்னா, நீங்கள் வந்து தேட்டரில் உங்களால் போய் பார்க்க முடியும் அப்படின்னா தாராளமாக பாருங்கள். இல்லைப்பா தேட்டரில் போய் பார்க்கணும் அந்தளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ். எனக்கு வந்து கேட்டிங்கன்னா ஓகே, போய் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி ஓடிடிலே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் இட் இஸ் அ டீசன்ட் ஃபில்ம், இட் இஸ் நாட் அ பேட் ஃபில்ம் அப்படின்னு தான் வந்து என்னுடைய கருத்து. ஸோ அடுத்த எபிசோடில் அடுத்த காணொலியில் வேறொரு படமோ புத்தகமோ டிவி ஷோவோ அனிமேவோ ஏதோ ஒன்று பற்றி நான் பேசுகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரதீப். நன்றி, வணக்கம்.